படி சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அருகில் நோட்புக் மற்றும் பேனாவை வைத்து ஒரு பேப்பரில் சித்ரகுப்தன் படியளப்பு என்று எழுதி வைக்க வேண்டுமாம். பின்பு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை ஒரு தலைவாழை இலையில் வைத்து படைக்க வேண்டும். படையலுடன் மாங்காய், பல வகையான காய்கறிகள், பருப்புகள், தயிர் கடையும் மத்து, உளி போன்றவற்றையும் வைக்க வேண்டுமாம். பின்னர் தீப தூப ஆராதனை காட்டி வழிபட்டுவிட்டு பொங்கலை எல்லோருக்கும் தானமாக கொடுக்க வேண்டுமாம். கேது தசை, கேது தோஷம், சந்திரன், சனி, கேது சேர்க்கை அல்லது தீராத நோய் மற்றும் வாழ்வில் பலவிதமான முடக்கங்களால் அவதிப்படுவோர் யமகண்ட நேரத்தில் சித்ரகுப்தரை வழிபடுவதால் நிச்சயம் நல்ல பலனை பெறலாம் என்கிறார்கள்.